ஏங்க உங்கள தாங்க. ஞாபகம் இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க தானே அது இந்த ஆஃபீஸ் பார்ட்டில மியூச்சுவல் ஃபண்ட் பேச்சு எடுத்தோனே, அப்படியே அமைதியா போயிட்டு, அந்த மாரி இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்துட்டு, "மியூச்சுவல் ஃபண்டா? நல்லா தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு, அத சுத்தியே பேசுறது. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசுறதையே அவாய்ட் பண்ணிறது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ரகசியம் என்னோட பத்திரமா இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் சொல்லவா? இனிமே இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொன்னாங்கன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு பயந்து ஓட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின நெறைய விஷயங்கள தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் குரோ தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ கன்டின்யூ பண்ணுங்க. நான் உங்க விஷ்ணுபிரியா பேசிட்டு இருக்கேன், குரோ தமிழ்ல இருந்து. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? இப்போ நம்ம வந்துட்டு டைரக்ட்டா அப்படி சொன்னா நல்லா இருக்குமா? வேலண்டைன்ஸ் டே வேற வந்துட்டு இருக்கு. நீங்களும் உங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்களோட முக்கியமான அவங்களுக்கு போயிட்டு பூ வாங்கலாம், சாக்லேட் வாங்கலாம். சிங்கிளா இருக்கீங்களா? ச்ச! கவலைப்படாதீங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள்க்கு நீங்க மிங்கிள் ஆயிடுங்க. சரியா? சோ இப்ப உங்க 4 பேர்கிட்டயும் சேர்ந்து ரூ. 100 ஆளுக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூ கடைக்கு போறீங்க. அங்க 16 வகையான பூ ஒரே பாஸ்கெட்ல இருக்கு. ஆனா உங்ககிட்ட ரூ. 100 தனியா இருக்கு. அந்த பாஸ்கெட்டோட விலை ரூ. 400 இருக்கு. நீங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்து நம்ம வந்து 4 பேரும் சேர்ந்து ரூ. 400க்கு இந்த 16 பூவ வாங்கி பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த பாஸ்கெட்ல இருந்து அந்த மாரி பல வகையான பூல 4 பூ உங்க 4 பேருக்கும் கிடைக்குது இல்லையா? சோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது இப்ப வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மணி பூல் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்து வெறும் ஈக்விட்டிஸ் தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் இல்லாம ஈக்விட்டிஸ், செக்யூரிட்டிஸ், இன்னும் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு கலவையா இருக்க மாதிரியான ஒரு பாஸ்கெட்குள்ள எல்லாரும் போட்டு அதுல இருந்து வர ப்ராஃபிட்ட அவங்கவுங்களுக்கு ஏத்த ரேஷியோ மாதிரி பிரிச்சு கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டர்ஸ்குள்ள பிரிச்சு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு நெட் அசெட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃப்ளவர் எக்ஸாம்பிள். ஸோ அதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட பாஸ்கெட்டோட வேல்யூ எவ்வளவா இருந்துட்டு இருக்கோ அது டிவைடட் பை அதுல எத்தனை பூ இருந்துச்சு. அதாவது அந்த பாஸ்கெட்டோட வேல்யூ எவ்வளவு நம்ம சொல்லியிருந்தோம், ரூ. 400 சொல்லியிருந்தோம். டிவைடட் பை அதுல 16 பூ அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ 400/16 which is equal to 25. அதுதான் வந்து NAV அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இப்ப நம்ம இன் ஜெனரல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்க எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க, யூனிட்ஸ் வாங்குறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூவையும் அந்த யூனிட்ஸையும் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் நெட் அசெட் வேல்யூ. ஸோ அதை வச்சுதான் உங்களோட ரிட்டர்ன் என்ன அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட மியூச்சுவல் ஃபண்ட அதோட பேர் வச்சு எப்படி ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட அதோட நேம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபேக்ட் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேக்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்றதுமே ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம எடுத்துக்க போற மியூச்சுவல் ஃபண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா UTI லார்ஜ் கேப் ஃபண்ட் ரெகுலர் பிளான் growth. இப்போ நம்ம வந்து இதை பிரேக் டவுன் பண்ணலாம். அந்த பேரையே யூடிஐனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர் கிட்ட இருந்து மணி எல்லாம் ஃபுல்லா பூல் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அந்த கம்பெனில இருக்க ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு இது ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணி அண்ட் நமக்கு தேவையான ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு இதை ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து UTI. இதுக்கப்புறம் பக்கத்துல என்ன இருக்கு, லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க மார்க்கெட் கேபிடலைசேஷன்ல டாப் 100 கம்பெனிஸ்ல அட்லீஸ்ட் 80% ஆஃப் த டாப் அசெட்ஸ் மார்க்கெட் கேபிடலைஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ரிஸ்க் இருக்காது. ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அதுல இருக்கும். மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் எல்லாம் கம்பேர் பண்றதுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவும் இருக்கும் அண்ட் ரிஸ்க்கும் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ UTI லார்ஜ் கேப் ஃபண்ட் ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெகுலர் பிளான்னா என்ன, அப்ப இன்னொரு வேற பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டா 2 பிளான் இருக்கு. டைரக்ட் பிளான், இன்னொன்னு ரெகுலர் பிளான். டைரக்ட் பிளான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளே வந்து இன்வெஸ்ட் பண்ணி எந்த விதமான தேர்ட் பார்ட்டியும் இல்லாம டிரெக்டா இன்வெஸ்ட் பண்றோம்னா அந்த டைம்ல இந்த ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு டிரெக்டா கிடைச்சிரும். இப்போ நீங்க அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்ல ஒரு ஏஜென்ட்டையோ அப்பாயிண்ட் பண்ணி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து நம்ம கமிஷன் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட் மூலியமா வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து ரெகுலர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். டிரெக்டா பண்றோம் அப்படின்னா டிரெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பேர்ல வந்து யூடிஐ, லார்ஜ் கேப், ரெகுலர் பிளான், growth அப்படின்னு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கும். அந்த ரிட்டர்ன் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நெட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்கும். பட் இதுவே வந்துட்டு நீங்க அந்த ரிட்டர்ன் எடுக்கிறீங்க, பே அவுட்டா எடுத்தாலும் சரி இல்ல டிவிடெண்டா எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட நெட் அசெட் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இப்படிதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்த உடனே அது வந்து என்ன மாதிரியான கம்பெனி வந்து அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, என்ன மாதிரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, என்ன பிளானா இருக்கும், இதுல இருந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்பப்போவே கிடைக்க போதா இல்ல லாஸ்டா கிடைக்க போதா, அந்த மாதிரி எல்லாத்த பத்தியுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய கேட்டகரிஸ் இருந்துட்டு இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இங்க சில பேசிஸ்ல வந்துட்டு என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு, அதுல என்ன சப் கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெச்சூரிட்டி டேட் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரி இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 3 டிவிஷனா எடுத்துக்கலாம். ஸோ அதுல வந்து ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட், இன்டர்வல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது 3மே மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி தான். ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு மெச்சூரிட்டி டேட்டும் கிடையாது. இப்பதான் வாங்கணும், இப்பதான் விற்கணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட்ல 59% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. இதுவே க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கும். இனிஷியல் லான்ச்க்கு அப்புறமா மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் வந்து நடுவுல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்டர்வல் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ஏவி பொறுத்த மாதிரி பிரைஸ் வந்து ப்ரீ டிட்டர்மைன் ஆயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். அடுத்து பிரின்சிபல் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி சில டைப்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல வந்து 10 சப் கேட்டகரி இருந்துட்டு இருக்கு. ஈக்விட்டி ஸ்கீம்ல லார்ஜ் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், இதோட காம்பினேஷன் அப்படின்னு இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும்னா செக்டார் ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து இஎல்எஸ்எஸ், டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட்ஸ், ஃபோக்கஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து டெட் ஸ்கீமை வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃபண்ட் இல்லைன்னா வந்துட்டு பாண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் 16 கேட்டகரிஸ் வந்து டெட் ஸ்கீம்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் பாண்ட்ஸ், ஓவர்நைட் ஃபண்ட்ஸ், பேங்கிங் அண்ட் பிஎஸ்யூ ஃபண்ட்ஸ், கிஃப்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்கு. அடுத்து ஹைபிரிட் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெட் அண்ட் ஈக்விட்டியோட காம்பினேஷன்ஸ், அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கும். இதுல வந்து ஒரு 6 கேட்டகரிஸ் இருந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும், ஹைபிரிட் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும், ஈக்விட்டி சேவிங்ஸ், ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல அடுத்த கேட்டகரி அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்பஸ் ட்ரிவன் பண்ற ஒரு ஃபண்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு ஸ்பெசிபிக் பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அந்த மாதிரி. ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பாக்குறீங்கன்னா அதர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பத்தி பேசலாம், அதாவது இடிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது அண்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து என்னன்னா மார்க்கெட்ல இருக்கிற மாதிரியான இண்டெக்ஸஸ் அனலைஸ் பண்ணி அதுல இருக்க சேம் ரேஷியோல வந்துட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கும், அந்த இண்டெக்ஸஸ்ல இருக்க மாதிரியே பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு நேம் சஜஸ்ட் பண்ற மாதிரியே வந்துட்டு ஈக்விட்டிலயோ இல்ல அதர் செக்யூரிட்டிலயோ இன்வெஸ்ட் பண்ணாம அனதர் மியூச்சுவல் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்கீம்லயும் எல்லா கேட்டகரிலையும் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான மெச்சூரிட்டி டேட் இருக்கும், லாக்இன் பீரியட் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் அண்ட் ரிட்டர்ன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, டைப்ஸ்லாம் தெரியுது. சரி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செப்பரேட்டா வந்து எனக்கு இந்த செக்யூரிட்டில அதுல தான் பண்ணணும்னு இல்லாம ஒரு காம்பினேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆகுது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதோட ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்க போகுது, இதோட பிரைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்க முடிவு பண்றீங்க 80% ஆஃப் மை ஃபண்ட் வந்து கண்டிப்பா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ் தான் போகணும் அப்படின்னா நம்ம ஈக்விட்டி ஸ்கீம் கேட்டகரிஸ்ல நிறைய ஃபண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான ஃபண்ட்ல இப்போ வந்து செக்டார் ஸ்பெசிபிக் ஃபண்ட்ஸ் இல்ல தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ல தான் வந்து நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த காம்பினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து ஸ்டாக்கே ஒரு 10% இருக்கு,
ஸ்டாக் பி ஒரு 20% இருக்கு, ஸ்டாக் சி 30% இருக்கு, ஸ்டாக் டி ஒரு 20% இருக்கு. இதுக்கு நடுவுலயே வந்து ஒரு 5% ட்ரெஷரி பில், ஒரு 10% கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கா இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொபோர்ஷன்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட யூனிட்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை வச்சுதான் வந்து உங்களுக்கு ப்ரீ டிட்டர்மைன்ட் ப்ரைஸ் அதெல்லாமே இருக்க போகுது. ஸோ இதுல வந்து நெட் அசெட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் த அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் த லைபிலிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ்ட். இதை வச்சுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த நெட் அசெட் வேல்யூ ஆஃப் திஸ் மியூச்சுவல் ஃபண்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியும். கீழே பாத்தீங்கன்னா டாப் ஹோல்டிங்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு NAV, அதாவது நெட் அசெட் வேல்யூங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் கேட்டீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்குமே மாறிட்டே இருக்கும். அந்த அளவு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிரைஸ் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்றது தான் சரியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து லிஸ்டட் பிரைஸாவும் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஓகேப்பா, டைப்பும் தெரிஞ்சிச்சு, எப்படி ஒர்க் ஆகணும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்றதுன்னா, ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஒரு 10 நேம் சொன்னீங்கன்னா நான் போயிட்டு டக்கு டக்குன்னு அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி பேசக்கூடாது. அதாவது இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு நான் மீன் பிடிச்சி கொடுத்துருவேன், இன்னைக்கு அவர் சாப்பிட்டுருவாரு. ஆனா அவர் டெய்லியும் சாப்பிடணும்னா அவருக்கு மீன் பிடிக்கதான் கத்துக் கொடுக்கணுமே தவிர அதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்க கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிதான் இப்போ நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நீங்களே சூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே வந்து தாராளமா டிரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் எனக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டோட்டலா வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தானே தவிர எந்த விதமான ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ ஸ்டாக் டிப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிப்போ கண்டிப்பா நம்மளால கொடுக்க முடியாது. ஒரு லைக் இதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட பிரின்சிபல் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் உங்களோட பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து உங்களால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா நீங்களே பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களோட கோல் என்ன, எதுக்காக நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்துட்டு பண்றதுக்காக வந்து எனக்கு ஒரு பெரிய கார்பரேட் வேணும், அதுக்கு நான் இப்பவே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேன், இல்ல வேற ஏதாவது ஃபினான்ஷியல் நீட் இருக்குப்பா அதுக்காக நான் இதை வந்து பண்ண போறேன். அது மாதிரி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, இல்ல வந்து எனக்கு வந்து என்னோட ரெகுலர் இன்கமோட இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் இன்கமா இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபைன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டியூரேஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட கோல் என்ன செட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டியூரேஷன் வந்து ஷார்ட் டேர்மாவோ லாங் டேர்மாவோ தாராளமா மாறலாம். இப்ப நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல தான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 monthsல இருந்து 3 years வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி. சோ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல வந்து டெத் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜா இருக்கும். இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சட் ரேட் ஆஃப் இன்கமும் உங்களுக்கு கிடைச்சிரும். பேங்க்ல நார்மலா நம்ம போட்டு வச்சிருந்தா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பிக்சட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதை விடவே வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. பட் இதுவே நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து லாங் டேர்ம்ல தான் சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்ப லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லம்சமா மணி போட்டு அதுக்கப்புறமா அதை லாங் பீரியட் ஹோல்ட் பண்றது. இன்னொன்னு வந்து SIPs, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. லம்சம் பிளான் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு தேதிக்கு வந்து நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தேவைப்படும். பட் அப்படி இல்லாம வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் டைம் வேணும், ரிட்டர்னும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும், ஆனா நிறைய வந்து மணியும் என்னால போட முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா SIP வந்து கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா உங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்து ஒரு சின்ன சின்ன பார்ட்டா ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் வந்து உங்களால வச்சுக்க முடியும். ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் மாதிரியான விஷயத்துக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ஃபண்ட். ஸோ இந்த கேட்டகரி நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து 3 types ஆஃப் லைக் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் 100 கம்பெனிஸ்குள்ள வந்து நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கம்மியான ரிஸ்க்ல ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இதுவே நீங்க வந்து மிட் கேப் ஃபண்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் ரிஸ்க்கும் இருக்கும், ஒரு மாடரேட் ரிட்டர்னும் இருக்கும். பட் இதுவே நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட் போறீங்க அப்படின்னா வந்துட்டு ஹை ரிட்டர்னும் இருக்கும், அதே அளவுக்கு ஹை ரிஸ்க்கும் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் கேப் வச்சு போறோம்னா
ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஏத்த மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிஸ்க்கும் ரிட்டர்னும் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பேராமீட்டர்ஸ் இந்த இடத்துல எதை சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க அந்த ஃபண்டோட லிஸ்ட்டை பார்க்கும்போது அது வந்து 3 இயர்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, 5 இயர்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் ஆகுது, 10 இயர்ஸ் வரைக்கும் எவ்வளவு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா பேசிக்கா அதுல இருந்து இவ்வளவு ரிட்டர்ன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து இன்ஃபிளேஷனால இது அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எப்படி வந்து ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜரும் அவங்க டீமும் சரியா பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்லன்றதையும் நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல பாத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்றது உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம வந்து சார்ஜ் கொடுப்போம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்க ஃபண்ட் சூஸ் பண்றதும் ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் அதுக்காக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த ஃபண்ட் தான் சரியான ஃபண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான டெசிஷனுக்கும் போயிடாதீங்க. அதே மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் இந்த ஃபேக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டை வாங்கும் போதும் விற்கும் போதும் சில சார்ஜஸ் இருக்கும், அதுதான் வந்து என்ட்ரி லோட் இல்லைன்னா வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் ஆர் சார்ஜஸ் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க எக்ஸிட் ஆகும்போது உங்களோட செல்லிங் பிரைஸ்ல இருந்து லைக் உங்களுக்கு எக்ஸிட் லோட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஜெனரலா ஒரு 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட லைக் மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொபோர்ஷன்ல வந்து நீங்க இந்த எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயுமே லோயர் எக்ஸ்பென்ஸ் இருக்க மாதிரியான அதாவது எக்ஸிட் லோட்ஸ் இருக்க மாதிரியான ஃபண்ட் சூஸ் பண்றதுமே ஒரு நல்ல விஷயம் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் எக்ஸிட் லோட் கம்மியா இருக்குன்றதுக்காக மட்டும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணாம இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸா கன்சிடர் பண்ணிட்டா போதும். ஷார்ப் ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோவுமே வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் இருக்குங்க, ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு வந்து ஷார்ப் ரேஷியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஷார்ப் ரேஷியோ அதிகமா இருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கு இருக்க ரிஸ்க் இதுக்கு இவ்வளவு பண்ணுதே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நம்ம எடுத்திருக்க ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா 0.32 ரேஷியோ வந்துட்டு ஷார்ப் ரேஷியோவா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து டைம் டு டைம் எவ்வளவு வந்து வேரி ஆயிட்டே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த அளவு ஏறுது இறங்குது அப்படின்றத நம்மளால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12.66% வந்து ஆவரேஜா இருந்துட்டு இருக்கு. பட் ஜென்ரலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையா இருக்கும் போது நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட்டிங்கா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்டை நீங்க செலக்ட் பண்றதுக்கான ஒரு வேரியஸான பாராமீட்டர்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை சூஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதாவது அந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த அளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த டீம் வந்து எவ்வளவு நல்லா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மூலியமா நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியும். ஸோ அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்டெப் 2ல அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும். அதுதான் ஸ்டெப் 3. ஸோ அதுல வந்து உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த கோல் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்க அந்த கோல்ல வந்துட்டு எந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து உங்க கோலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்க இப்ப ஸ்கீம் செலக்ட் பண்ணிட்டீங்க, லம்சமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல SIPல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. லம்சம்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, டைரக்டா போய் வாங்கிடலாம். அடுத்து SIP அப்படின்னு வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ரெகுலர் இன்டர்வல்ல வந்து உங்களுக்கு வந்து வேணும், எவ்வளவு அமௌண்ட் வந்து கரெக்டா இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு பண்ண போறீங்க, இந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆப்லயே வந்துட்டு உங்களுக்கு SIP கால்குலேட்டரும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து இவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்ன்றதை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களால வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுக்கப்புறமா வந்துட்டு அதுல என்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருந்துட்டு இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகும், அதுல என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸ் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நம்மளால ஈஸியா சொல்ல முடியும், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசியிருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா
இந்த மாதிரியான பாராமீட்டர்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு உங்க கோலை மைண்ட்ல வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ், நம்ம ஒர்க் பண்ணிருக்க எக்ஸசைஸ்ல இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களுமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது வா விஷ்ணு பிரியா. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.